गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिस्सीदसादनम् ओम श्री महागणपतये नमः. मृत्युंजय महामंत्रम अदुला संहिता पादम. त्र्यंबके यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनां मृत्योर्मुक्षीयमामृतात्. गणपादं. त्र्यंबके यजामहे त्र्यंबके यजामहे सुगन्धिं यजामहे त्र्यंबके यजामहे सुगन्धिं त्र्यंबकमिति त्र्यंबकम् यजामहे सुगन्धिं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनगुं सुगन्धिं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् सुगन्धिं पुष्टिवर्धनगुं सुगन्धिं पुष्टिवर्धनम् सुगन्धिमिति सुगन्धिं पुष्टिवर्धनमिति पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् बन्धनादिवोर्वारुकमिव बन्धनात् इव बन्धनादिवेव बन्धनान् मृत्योर्बन्धनादिवेव बन्धनान् मृत्योः बन्धनान् मृत्योर्बन्धनात् मृत्योर्मुक्षीय मृत्योर्बन्धनात् मृत्योर्मुक्षीय मृत्योर्मुक्षीय मामा मुक्षीय मृत्योर्मुक्षीय मुक्षीय मामृतान् मुक्षीय मामृतात् मामृतादमृतान् मामामृतात् अमृतादित्यमृतात्. ओम शांति शांति शांतिः. நீதி சதகம். முதல் பிரேயர் வர்ஸ். திக்காலாத்யனவச்சின்னானந்த சின்மாத்ரமூர்த்தயே स्वानुभूत्येकमानाय नमः शान्ताय तेजसे. ரெண்டாவது ஸ்லோகம் நீ பார்த்துடலாம், அதையும் படிக்கிறேன். प्रारभ्यते न खलु विघ्नभयेन नीचैः प्रारभ्य विघ्नविहिता विरमन्ति मध्याः विघ्नै पुनः पुनरपि प्रतिगण्यमानाः प्रारब्धमुत्तमजनान परित्यजन्ति. நீதி சதகம் நம்ம போன வகுப்புல ஆரம்பிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த பிரேயர் வேர்ட்ஸ்னுடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, பிரேயர் எதற்காக பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் நம்ம எடுக்கிற முயற்சிங்கிறது 50%. அடுத்த 50% ஈஸ்வர அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்ம எடுத்த செயலில் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் குரு எதுக்கு பிரார்த்தனை பண்றாருன்னா, எழுதி முடிக்கிற வரைக்கும் தடங்கள் வராமல் இருக்கணும். இந்த டெக்ஸ்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும் தடங்கள் வராமல் இருக்கணும். அடுத்தது எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அதை வேண்டி முமுட்சுக்கள் யார் இந்த இறை ஞானத்தை பெறணுங்கிற பாதையில் முயற்சி செய்யறாங்களோ அவங்க கைக்கு போய் சேரணும். அப்புறம் நான் எழுதும்போது நான் என்ன கருத்து சொல்ல வரணும், அது என் குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை ஞாபகப்படுத்தி நான் எழுதுன மாதிரி இருக்கணுங்கிற குரு பிரேயர். சிஷ்யன் வேண்டுவது இதை நான் முழுசா கத்துக்கணும், எந்த விதமான தடைகளும் வரக்கூடாது. தடைகளும் போது ஆத்தியாத்மிக தடை, எனக்கு நானே தடையாக சில சமயம் அமைந்து கொள்வது உண்டு. ஆதி பௌதிகங்கிறது வெளியிலிருந்து வரக்கூடிய தடைகள், வைரஸ், காற்று, மழை, இது மாதிரினாலையும் படிப்பு தடைபடலாம். அடுத்தது ஆதி தெய்வீகம் அப்படிங்கும்போது நம்மளுடைய பிராரத்தத்துல நம்ம என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கணும் இருக்கோ அது தேவதைகள் கொடுக்க காத்து கொண்டிருக்கும் போது அதன் மூலியமாகவும் நமக்கு தடைகள் வரலாம். இந்த 3 தடையும் வராமல் இருப்பதற்காகத்தான் நம்ம என்ன பார்த்தோம், பிரேயர். ஒரு சிஷ்யன் எதற்காக ப்ரே பண்றான், குரு எதற்காக ப்ரே பண்றாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அந்த பிரேயர்ஸ் வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ல பிரேயர் வேர்ஸ் இருக்கு. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க குல தேவதையை வேண்டிட்டு டெக்ஸ்ட் எழுதுவாங்க. சில பேர் ஈஸ்வரனை வேண்டிட்டு டெக்ஸ்ட் எழுதுவாங்க. சில பேர் பிரம்ம தத்துவத்தை வேண்டிட்டு டெக்ஸ்ட் எழுதுவாங்க.
சில பேர் தேவதைகள், முருகர், விநாயகர், அந்த மாதிரி தேவதைகளை வேண்டிட்டு டெக்ஸ்ட் பிரேயர் வர்ஸ்ங்கிறது எப்படி வேணா இருக்கலாம். இப்போ நான் என்ன சொன்னேன், குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு பண்ணலாம், ஈஸ்வர பிரார்த்தனை பண்ணலாம், பிரம்ம தத்துவ பிரார்த்தனையும் பண்ணலாம், தேவதா பிரார்த்தனை. அப்படிங்கும் போது நமக்கு ஈஸியா தெரிஞ்சது தேவதா பிரார்த்தனை. இப்ப எனக்கு குலதெய்வம் வந்து ஒரு தேவதை இருக்கு, நான் அதை வெளிப்பட்டு நான் எழுதுறேங்கிறது நமக்கு புரியுது. நாலாவது தேவதைனா விஷ்ணுவை வேண்டிட்டு சிவபெருமானை வேண்டிட்டு எழுதுறதெல்லாம் வந்து தேவதாவை வழிபட்டுட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது சிவன், விஷ்ணு, பெருமாள், அக்னி, வாயு, நம்மளுடைய முருகன், விநாயகர், இந்த மாதிரி இஷ்ட தேவதைகள் ஏதோ ஒண்ணு எழுதுறது நமக்கு புரியுது. ஈஸ்வர பிரார்த்தனைன்னு என்ன, பிரம்ம தத்துவ பிரார்த்தனைன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்ம தத்துவத்தையும் ஈஸ்வர தத்துவம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நாம வந்து அந்த பிரேயர் அதற்காக பண்ணலாம். இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்க போறோம், பிரம்ம தத்துவம்னா என்ன. ஏன்னா இந்த நாம படிக்க போற இந்த நீதி சதகம் அவரு பிரம்ம தத்துவத்தை வேண்டாரு. அப்ப பிரம்ம தத்துவம்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதுல அவர் பிரார்த்தனை வைக்கிறாருன்னு புரிஞ்சுக்கும் போது கூடவே நம்ம எதையும் தெரிஞ்சுக்கலாம், ஈஸ்வர தத்துவம்னா என்ன அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு அவர் யார வேண்டாருன்னா பிரம்ம தத்துவத்தை வேண்டாரு. அந்த பிரம்ம தத்துவத்தை பற்றின இறை, அதுதான் இறைவன். பிரம்ம தத்துவம் ஈஸ்வரகா, அது இறைவன்னா தேவதைகளை படைத்த இறைநிலை. இறைவன்கிறது யாரு, தேவதைகளை படைத்தவங்க. சிவன், விஷ்ணு, பிரம்மாவை படைத்தவர் தான் ஈஸ்வரகா. அது அந்த இறைங்கிறது ஒரு இறைவன்கிறது அந்த இடத்துல ஒரு தத்துவம் தான். அந்த தத்துவத்துக்கு தான் பிரம்ம தத்துவம் பேரு. அது மாயையோட சேர்ந்து படைப்பை ஆரம்பிக்கும் போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு தான் பேர் இன்னொன்னு ஈஸ்வரக. படைப்பில்லாத நிலையில் இருக்கும் போது அவருக்கு பேர் பிரம்ம தத்துவம். படைக்கணும் போது அந்த மாயுடன் சேர்ந்து இந்த உலகத்தை படைக்கிறாரும் போது அந்த பிரம்ம தத்துவத்துக்கு இன்னொரு பேரு ஈஸ்வரகா. அதுங்களா சில பேர் ஆச்சாரியர் என்ன பண்றாங்க, அந்த பிரம்ம தத்துவத்தை நிர்குணம், அங்க குணம் கிடையாது, நிர்குண பிரம்ம தத்துவத்தை வேண்டிட்டும் பிரேயர் வர்ஸ் ஆரம்பிக்கிறாங்க, பிரேயர் வர்ஸ் எழுதுறாங்க. சில ஆச்சாரியர்கள் வந்து ஈஸ்வர தத்துவத்தை வேண்டிட்டும் பிரம்ம தத்துவ மாயுடன் சேர்ந்த பிரம்ம தத்துவத்தை வேண்டிட்டும் ஈஸ்வர தத்துவம் பேர், அதை வேண்டிட்டு அவங்க பிரேயர் வர்ஸ் எழுதுறாங்க. இங்க இவர் பர்திருஹரி யார வேண்டாரு, பிரம்ம தத்துவத்தை வேண்டாரு. சோ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அப்போ பிரம்ம தத்துவம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப பிரம்ம தத்துவம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இறைவன் பிரம்ம தத்துவம்னா என்ன டெபினிஷன் கொடுத்திருக்காரு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். இறைவன் வந்து தைத்திரிய உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து உங்களுக்கு தெரியும். உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய அந்த பாகம், வேதாந்தம் அப்படின்னா உபனிஷத்துக்கள் அங்க இருக்கு. இறைவன் நான் எப்படி இருக்கிறேங்கிறத அங்கதான் வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இடத்துக்கு பேரு உபனிஷத்துக்கள், அந்த டெக்ஸ்டுக்கு பேரு உபனிஷத்துக்கள் பேரு. அதுல தைத்திரிய உபனிஷத்துல அவர் அழகா பிரம்ம தத்துவத்துக்கு டெஃபினிஷன் கொடுத்திருக்காரு. பிரம்ம தத்துவம் தான் வேதத்தை கொடுத்ததே. அவரை பத்தின ஒரு லட்சணம், டெஃபினிஷன், ஹூ ஆம் ஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஃபினிஷன் தைத்திரிய உபனிஷத்தில் இறைவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களுக்கு அதை படிச்சு காமிக்கிற அந்த ஏரியா படிச்சுட்டு அதுக்கு உண்டான மீனிங் நான் என்னன்னு சொல்றேன். असन्नेव स भवति असद् ब्रह्मेति वेद चेत् अस्ति ब्रह्मेति चेत् वेद ब्रह्मविद् आप्नोति परम् सत्यं ज्ञानमनन्तं ब्रह्म. கடைசி வருது டெஃபினிஷன், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சோ பிரம்மங்கிற டெஃபினிஷன் நான் விளக்குறேன் அப்படின்னா, தைத்திரிய உபனிஷத்துல இறைவன் என்ன டெஃபினிஷன் கொடுத்திருக்காரோ அந்த பிரம்மத்தை பத்தி நம்ம இப்ப விளக்கம் பார்க்கிறோம். நான் இப்ப படிச்ச அந்த மந்திரத்தினுடைய மீனிங் தான் நாம இப்ப பார்க்க போறோம். என்ன சொல்றாரு எடுத்தோன்னாங்க, அசன்னேவச பவதி, அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ல என்ன சொல்றாரு, பிரம்மன் இல்லை என்று ஒருவன் கருதினார் அவனே இல்லாதவன் போல் ஆகிறான். இது இறைவனோட வாக்குங்க, ஜஸ்ட் டிரான்ஸ்லேஷன் மட்டும் தான் நான் பண்றேன். பிரம்மன் இல்லை என்று ஒருவன் கருதினார் அவனே இல்லாதவன் போல் ஆகிறான். அடுத்தது, பிரம்மன் இருக்கிறதுன்னு ஒருவன் கருதினான், அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு கருதினால், அப்படி கருதுவதனால் அவன் இருப்பவனாக மேலானவனாக இறைவன் கூறுகிறார். என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நமக்கு பிரம்ம தத்துவம்ங்கிறது கண்ணுக்கு முன்னால தெரியாது, காதுல கேட்க முடியாது. அப்போ அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிங்கிற தத்துவமே இல்லைங்கிறவன் அவனே இல்லாததுக்கு சமமாகி விடுகிறான். சோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, இறைவன் சொல்ல வரும்போது பிரம்மம்னு ஒரு தத்துவம் இருக்குன்னு சொல்லும் போது, பிரம்மம் சொல்ற அந்த இறைவன் நம்ம கிட்ட சொல்றாரு பிரம்ம தத்துவம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லும் போது நம்பிக்கையுடன் ஸ்ரத்தையுடன் அதை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவன் தான் உண்மையில் இருக்கிறான். பிரம்மம் இல்லைன்னு சொல்லி வேதத்தை ஒதுக்கிட்டு போறவன் இல்லாதவனுக்கு சமம். இது இறைவனுடைய வாக்கு.
அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த பிரம்ம தத்துவம்னா என்ன, அங்க அவர் கொடுக்குற டெஃபினிஷன் என்ன. அதாவது பிரம்ம தத்துவம்னா ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்துருப்பேன். அது எப்படி புரிஞ்சுக்கலான்னு பாத்தீங்கன்னா, இந்த சிருஷ்டி உலகம் நம்ம கண்ணு முன்னால பாக்குறோம் இல்லைங்களா, இந்த உலகம் பிரபஞ்சம், சூரிய மண்டலம், 7 சூரிய மண்டலம், அதுக்கு சுத்தி கோள்கள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பேர் பிரபஞ்சம்னு பேரு. இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பும் இந்த உலகம் இருக்கிற இந்த காலத்திலும் கடைசியில் என்ன ஆக போகுது, கொஞ்ச நாள்ல இந்த உலகம் லயமடைய போகுது. இது இறைவன் சொல்ற வாக்கு. ஒரு காலத்துல அந்த உலகம் இல்லாம இருந்தது, இப்ப இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் அது லயமடைய போகுது, தோன்றா நிலைக்கு போக போகுது. அப்ப 3 காலத்திலும் இருக்கக்கூடிய தத்துவம் ஒரே தத்துவம், பிரம்ம தத்துவம். இது ஃபர்ஸ்ட் கொடுக்கிற இறைவன் கொடுக்கிற தன்னை பற்றி ஒரு விளக்கம். இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பும் நான் இருந்தேன், உலகமாக இருக்கும் போதும் நான் இருக்கிறேன், உலகம் லயமடைந்ததுக்கு அப்புறம் நான் இருக்கிறேன்ங்கிறது என்னோட வாக்கு. சரி, ஓகே. அப்ப எப்படிங்க பிரம்மத்தை நான் தெரிஞ்சுக்கிறது, கண்ணுல பார்க்க முடியலையே, எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அந்த பிரம்ம தத்துவத்தை, இறைவனை எப்படி நாம் அறிந்து கொள், பிரம்மம்னா இறை தத்துவங்க. அப்ப அதோட டெபினிஷன் கொடுக்குது. நான் இவனை பத்தி தெரியலையா, நான் டெபினிஷன் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறாரு இறைவன், தனக்கு ஒரு டெபினிஷன் இறைவனே கொடுத்தது. சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிரம்மம்னா என்ன டெபினிஷனா, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது இறைவன் தனக்கு கொடுத்த டெபினிஷன். இப்ப நமக்கு என்ன புரியணும், ஒரு வேர்டா எடுத்து பார்க்கலாம். சத்தியம்னா என்ன, சத்தியம்னாங்க எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு, அவ்வளவுதான் அர்த்தம். சத்தியம்னா இருப்பு. இந்த உண்மை சத்தியமா சொல்றேன் அந்த சத்தியம் அல்ல, எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் இருப்பு. இருப்பு எப்படிங்க புரிஞ்சுக்கிறது, இப்ப நாம பாக்குறோம் பென்சில் இருக்கிறது, பேனா, நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த வார்த்தையை. பென்சில் இருக்கிறது, பேனா இருக்கிறது, ரப்பர் இருக்கிறது, செடி இருக்கிறது, வீடு இருக்கிறது, இந்த மாதிரி நம்ம நிறைய இருக்கிறதுன்னு சொல்றோம். அந்த இருக்கிறதுல இருந்து இப்ப இவர் சொல்ற இறைவன் தன்னுடைய இருப்பு எப்படி சொல்றாருன்னா, நீ எந்த இருப்பை பார்க்கிறாயோ, அது செடியோ கொடியோ வீடோ, அதெல்லாம் காலத்துக்கு உட்பட்டது. அப்படிதானே, ஒரு காலத்தில் அதெல்லாம் பிறந்திருக்கு, ஒரு காலத்துல அது இருக்குது, ஒரு காலத்துக்கு வீடே பாருங்க, ஒரு காலத்துல அந்த இடத்துல வீடு இல்லாம இருந்திருக்கும், இப்ப நீ வீடு கட்டி வந்திருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு அந்த வீடு இருக்கும், இன்னொரு 100 வருஷம் கழிச்சு வந்து பாருங்க, பெரிய பெரிய அரசனுடைய அரண்மனையை நீ காணாம போச்சு. அப்ப இந்த வீடு மட்டும் இந்த இடத்துல உட்காந்துருக்க போகுது. சோ அது ஒரு அழிவை தேட போகுது. சோ இந்த உலகத்துல நீங்க எதை பாக்குறீங்களோ, ஒரே போடு இறைவன் போடுறாரு, நீ எதை பாக்குறியோ, ஏன்னா உலகமே ஒரு காலத்துல இல்லாம இருந்தது, அப்புறம்தான் உருவாகி இருக்குது, அப்புறம் அது இல்லாம போகுது. அப்ப நீ இந்த உலகத்துல கண்ணை திறந்து எதையெல்லாம் பாக்குறியோ எல்லாமே என்னது, இருப்பு உடையது, ஆனா டெம்பரரி இருப்பு. நாம புரிஞ்சு வச்சிருக்கிற இருப்பு டெம்பரரி. என்னுடைய இருப்பு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லாம இருந்தேன், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் இப்ப கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு என்ன போறேன், இல்லாம நான் போறேன், தெரிஞ்சு வச்சிருக்கோமா. சோ டெம்பரரி இருப்பு. ஆனால் நான் பார்க்கிற இந்த டெம்பரரி இருப்பிலிருந்து மாறுபட்டவர் இறைவன். என்னது, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், மாறாத என்றும் இருக்கின்ற நிலையான இருப்பு, பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லலாம், அல்லது மாறாத இருப்பு. நமக்கெல்லாம் பாக்குறதுல என்ன ஆயிட்டே இருக்குது, கண்ணுக்கு மேல மாறிட்டே இருக்கு இல்லையா, செடி சின்னதா போட்டோம் பெருசாயிடுச்சு, அப்புறம் என்ன கொஞ்சம் மரமாகும், அப்புறம் அது அழிவு. சோ இந்த மாதிரி மாற்றத்துக்கு உட்படாத அழியாத இருப்பு, 3 காலத்திலும் இருக்கக்கூடிய இறைவன், அதுதான் என்னுடைய இருப்புங்கிறார். ஃபர்ஸ்ட் வேர்டு சத்தியம், எல்லையற்ற இருப்பு, காலத்திற்கு கட்டுப்படாத எல்லையற்ற இருப்பு. இது இறைவனுடைய முதல் டெபினிஷன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. ரெண்டாவது என்ன சொல்றாரு, பிரம்மனுக்கு சத்தியம், அடுத்தது ஞானம். இருப்புங்க போது நான் வெளியில பாக்குறதுல ஜடத்தை தான் இருப்பா பாக்குறோம். இன்னொன்னு அறிவு சொரூபமாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறார். அறிவுன்னு அப்ப எங்க வரணும், நமக்குள்ளதான் அறிவு சக்தி உள்ள இருக்கு. நமக்குள்ள வரும்போது நானும் எனக்கு என்ன இருக்குது, அறிதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், நான் பென்சிலை அறிகிறேன், பேனாவை அறிகிறேன், வீட்டை அறிகிறேன், மரத்தை அறிகிறேன். ஒரு ஞானம் உள்ள ஏற்படும் போது நமக்கு என்ன தெரியுது, அறிவு உள்ள ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அந்த அறிவுக்கும் இறைவன் சொல்ற இறைவனுடைய அறிவு சொரூபத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, நான் பாக்குற அறிவு மாறிக்கிட்டே இருக்குதா இல்லையா. முதல்ல இது இருக்குன்னு சொன்னேன், அதுக்கப்புறம் இது இருக்குன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் ஞானம் மாறிக்கொண்டிருக்கிற ஞானம் என்னுள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனா இறைவனுடைய சொரூபம் மாறாத
அறிவு. இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதை ரெண்டையும் புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம உபனிஷத்துக்களே படிக்க போகிறோம். இன் டீட்டெயில் மொல்ல 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 உங்களை அதை பத்தி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இங்க எடுத்தன பிரம்மனை பற்றி வேண்டுவதனால நான் ஷார்ட்டா சொல்றேன். இதை புரிந்து கொள்வதற்காகத்தான் வேதாந்த வகுப்பே, உபனிஷத்துக்கள் கற்றுக்கொள்வதே இந்த 2 வார்த்தை புரிஞ்சுக்கிறது தான். உடனே எல்லாமே புரியுன்னு எதிர்பார்க்க வேண்டாம். என்ன உங்களுக்கு புரியுதோ அந்த அளவுக்கு ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ ஞானம் என்ன, எனக்குள் இருப்புங்கும் போது வெளியில பாக்குறோம். ஞானம் போது எனக்குள்ளதான் அறிவுங்கிறது தெரியும். எப்படி அறித, மாறுபடுகின்ற அறிவு எனக்குள் ஏற்பட்டு இருக்கு. ஆனா இறைவன் மாறாத அறிவு சொரூபம். அடுத்த வேர்டு என்ன கேள்விங்க, சரி சொரூபம்னு என்னங்க எனக்கு புரியலையே அப்படின்னா, ஒரு பொருளிடமிருந்து பிரிக்க முடியாத தத்துவத்துக்கு பேரு சொரூபம். இப்ப நெருப்பு, அதனுடைய சொரூபம் என்ன? நெருப்பிலிருந்து எதை ரெண்டையும் பிரிக்க முடியாது? சூட்டையும் பிரகாசத்தையும் நீங்க பிரிக்க முடியாது. சப்போஸ் இப்ப நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல இருந்து சூட்டை பிரிச்சிடலாம் அப்படின்னு பிரிச்சா அங்க நெருப்பு இருக்குமா என்ன? இல்ல பிரகாசத்தை நான் நெருப்புல இருந்து எடுத்துறேன் அப்படின்னா எடுக்கவும் முடியாது. எடுத்து அது அக்னியும் அல்ல. சோ பிரிக்க முடியாத கேரக்டர் தத்துவம் அது என்னது? ஒரு பொருளிடமிருந்து பிரிக்க முடியாத தத்துவத்துக்கு பேரு சொரூபம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்னி. அப்புறம் என்ன சொன்ன, கடல். கடலுடைய சொரூபம் என்ன? நீர். இப்ப கடல் ஒண்ணு இருக்கு, அதுல இருந்து நீர் எடுத்துட்டோம்னா அங்க கடல்ங்கிறது என்ன ஆயிரும்? இருக்காது. சோ பிரிக்க முடியாத தத்துவம் தான் பேர் என்னது? சொரூபம்னு பேரு. அது மாதிரி யாருடைய சொரூபம் நம்ம படிச்சது? இப்போ பிரம்ம தத்துவத்தினுடைய சொரூபம் என்னன்னா பியோர் எக்ஸிஸ்டன்ஸ், பியோர் ஞானம், இருப்பு, எல்லையற்ற இருப்பு, மாறாத ஞானம். இவ்வளவுதான் டெபினிஷன் ஃபார் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன். தைத்திரிய உபனிஷத்துல இறைவன் கொடுக்கிற தன்னை பற்றிய டெபினிஷன் இதுதான். இதை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் படிக்கிறோம். சரிங்களா? இப்போ அடுத்த கேள்வி என்ன சொல்ல, இருப்பு என்பதும் ஞானம் என்பதும் என்னால் அறியப்படுவதிலிருந்து புரியுதுங்களா? எப்படி மாறுகிறது? நான் பார்க்கிற இருப்புங்கிறது மாறிக்கொண்டிருக்கிற இருப்பு எனக்கு தெரியுது, மாறாத இருப்பு என் கண்களுக்கு தெரிவதில்லை. அறிவுங்கிறது மாறிக்கிட்ட அறிவு எனக்கு தெரியுது, உள்ள இது போகுது அது போகுது, உள்ள ஒரு ஞானம் ஏற்படுது எனக்கு தெரியுது. ஆனா அதுக்குள்ள இன்னொரு மாறாத அறிவு இருக்கு. அதை பத்தி விசாரம் தான் நம்ம பண்ண போறோம். அடுத்தது இப்ப நாம ஒன்றை பற்றி அறியணும். இப்ப நம்ம பத்தி எதை பத்தி அறியணுங்கிறாரு? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இது டெபினிஷன் சொல்லியாச்சு. ஆனா கண்ணு கெட்டாது. இப்போ ஒரு பொருள் கண்ணுக்கு தெரிய மாதிரி இருந்தா எடுத்து காமிச்சு இது பிரம்மம் காமிக்கலாம். பிரம்மத்தை அப்படி கையில கண்ணில் எடுத்து அதில் சவுண்டு உண்டு பண்ணி எல்லாம் பிரம்மனை புரிஞ்சுக்க முடியாது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? எந்த ஒரு ஞானம் ஏற்பட வேண்டும் என்றாலும், அது பிரம்மனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும், உங்களுக்கு என்ன வேணும்? அதுக்கு ஒரு கருவி வேண்டும். எந்த ஒரு ஞானம் ஏற்பட வேண்டும் என்றாலும் நமக்கு அதுக்கு என்ன வேணும்? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். இப்ப நான் கையில தூக்கி உன்னை காமிக்கிறேன், இதை நான் என்ன காமிக்கிறேன் அப்படிங்கிற ஞானம் உங்களுக்கு ஏற்படும் போது எந்த கருவியை பயன்படுத்துறீங்க? கண். இப்ப கண் என்னது? கருவி. அதை பயன்படுத்தினாதான் இந்த கையில காமிக்கிறது பென்சில்ங்கிற ஞானம் உள்ள ஏற்படுகிறது. ஞானம் ஏற்பட கண் இல்லைங்க, மனம். ஞானம் ஏற்பட கண்ணு கிடையாது, மனம். கண்ணு அது ஆக்காரம் பண்ணி அந்த ஷேப்பை கொண்டு கொடுக்கும். மனம் தான் ஐடென்டிஃபைஸ், புத்தி தான், மனம்ங்கிற ஏரியா தான் ஐடென்டிஃபை பண்ணுது பென்சில். சரிங்களா? இப்போ நம்ம எதை யூஸ் பண்ணணும்? கண். எது? பென்சிலை பற்றி ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணீங்க? காமிக்கிறேன்னு சொன்னீங்க, கண்ணை திறந்து பார்த்துருப்பீங்க. என்ன கண்ணை யூஸ் பண்ணி நீங்க காமிக்கிறது பென்சில். அப்போ ஒரு ஞானம் ஏற்படணும்னா பேசிக்கா நமக்கு என்ன தெரியும்? நமக்கு ஒரு கருவி வேண்டும். இப்ப நம்ம கிட்ட நிறைய கருவிகள் இருக்கு. இந்த உலகத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வதற்கு நம்ம எவ்வளவு இருக்கு? நிறைய கருவிகள் இருக்கு. என்னென்ன கருவிகள் இருக்கு? அதுக்கு பேர் பிரமாணம். கருவிகளுக்கு பேரு என்னது? பிரமாணம். மீன்ஸ் ஆஃப் நாலேஜ். அறிவை கொடுக்கும் கருவி. அறிவை கொடுக்கும் கருவி. ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்லிட்டேன், காது. சரி, கண். ஃபர்ஸ்ட் கருவி எது நம்மகிட்ட இருக்கிறது? கண். திறந்து வச்சு பார்த்தா அதனுடைய என்ன பொருள் காமிக்கிறோமோ அதனுடைய ஷேப்பும் வர்ணமும் தெரியும், ரூபமும் தெரியும், கண்ணுல வர்ணமும் காமிச்சு கொடுக்கும். அது முதல் கருவி என்கிட்ட இருக்கு. ஓகே, வச்சுக்குங்க. ரெண்டாவது என்ன கருவி? இப்ப நான் என்ன பேசுறேங்கிறத நீங்க எப்படி ரிசீவ் பண்றீங்க? எந்த கருவி யூஸ் பண்றீங்க? காது. காதை திறந்து வச்சாதான் என்ன பேசுறான்னு புரியும் நமக்கு. அப்ப எது அந்த நான் என்ன பேசுறேங்கிற அந்த ஞானம் ஏற்படுவதற்கு என்ன கருவி யூஸ் பண்றீங்க? காது. அப்புறம் ஒரு வாசம் இருக்கு. இந்த பூ ஒரிஜினல் ஃப்ளவரா ஆர்டிபிஷியல் ஃப்ளவரா அப்படின்னு உங்களை கொடுத்து
பாருங்க கண்டுபிடிங்கிறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மூக்கு கொண்டு போவோம். ஒரு ரோஸ் ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் டக்குன்னு மூக்கு கொண்டு பார்ப்போம். வாசம் இருந்தா இது ஒரிஜினல் ஃப்ளவர், இல்லைன்னா இது ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் கண்டுபிடிக்கிறோம். அப்ப எதை யூஸ் பண்ணணும்? மூக்கு, சென்ஸ் ஆஃப் ஸ்மெல், அதை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். இது மூணாவது கருவி. அடுத்தது ஒரு சாப்பாடு டேஸ்ட். சாப்பாடு நல்லா இருக்கா, குழம்பு கரெக்டா வச்சுட்டோமா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த ஞானம் நமக்கு வேணும். இல்லைன்னா திட்டு கிடைக்கும். டேபிள் மேல கொண்டாந்து வச்சா திட்டு கிடைக்கும், உப்பு இல்லாம வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த குழம்பு கரெக்டா இருக்கிறாங்கிற ஞானம் என்ன பண்றோம், டேஸ்ட் கொஞ்சம் ஊத்தி டேஸ்ட் பாக்குறோம் பாத்தீங்களா. அப்ப என்ன நடக்குது, அந்த டேஸ்ட், அந்த குழம்பினுடைய டேஸ்ட பற்றிய ஞானம் எப்படி ஏற்படுது, நாக்கு உதவி. நாக்கு அப்ப என்னவா செயல்படுது, கருவி, சென்ஸ் ஆஃப் டேஸ்ட். அங்க அது நாக்குங்கிறது அப்ப என்னது, ஞானத்தை கொடுக்கிற கருவியா பார்க்கணும். பிரமாணம். சோ கண் ஒரு பிரமாணம். இப்ப நான் என்ன வேர்டு மாத்துறேன், கருவிங்கிற வேர்டுக்கு பிரமாணம்னு மாத்துறேன். கண் ஒரு பிரமாணம், காது ஒரு பிரமாணம், மூக்கு ஒரு பிரமாணம், நாக்கு ஒரு பிரமாணம். ஐந்தாவது தோல், ஸ்கின். இப்போ வெய்ய காலமா இருக்குது, உடனே அந்த உருக்கத்தை தெரியுது. ஒரு ஏசி ரூம்ல போனா ஜில்லுன்னு இருக்குன்னு தெரியுது, அது என்னது, தோல். வெளி சுற்றுப்புற சூழ்நிலை என்ன நம்மள ஒருத்தர் தொட்டா எப்படி தெரியுது நமக்கு, சென்ஸ் ஆஃப் டச். அது மூலியமா அந்த சென்ஸ் ஆஃப் டச் பாருங்க, கண்ணு வந்து ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு, காது ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு, மூக்கு ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு, நாக்கு ஒரு இடத்துல பிக்ஸ் ஆயிருக்கு. ஆனா தோல்ங்கிறது உடம்பு ஃபுல்லா கவர் ஆயிருக்கிறதுனால அந்த சென்ஸ் வந்து, அந்த ஞானம் உடம்பு ஃபுல்லா கவர் ஆயிருக்கு, சென்ஸ் ஆஃப் டச். அதன் மூலியமாக நம்மளை யார் தொடுறாங்களா இல்லையா, எறும்பு கடிக்குதா கொசு கடிக்குதா எல்லாம் எப்படி தெரியுது, அந்த கருவி. தோல் என்பது வெளி உலகத்தை பற்றிய ஞானத்தை கொடுக்கிற ஒரு கருவி. இப்ப என்ன 5 கருவிகள் நம்மகிட்ட இருக்கு. 2 காதா இருந்தாலும் அது ஒரு சக்தின்னு தான் நம்ம பார்ப்போம். சோ கண், இதுக்கு எல்லாத்துக்கும் பேரு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இதன் மூலியமாக நமக்கு ஞானம் ஏற்படும் போது இந்த 5க்கும் பேரு பிரத்யக்ஷ பிரமாணம். பிரத்யக்ஷ பிரமாணம் நேரடியான ஞானத்தை கொடுக்கும். நீங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உள்ள ஞானம் ஏற்படும். காதுல சத்தம் கேட்டா நேரடியான ஞானம். மனம் எப்படி செயல்படுது, அப்போ சாமானிய செயல்பாடு. அங்க மனதுல பார்த்திருப்போம், சாமானியமா செயல்படுதுன்னா கண்ணு பாக்குறத உடனே மனம் புரிஞ்சுக்கும், காது கேட்கறத மனம் சொல்லும். இதெல்லாம் இல்லாம வேற சில பிரமாணங்களையும் நாம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். என்னென்ன பிரமாணத்தை யூஸ் பண்றோம், இது வந்து நேரடியா நமக்கு கிடைச்சிருது. அடுத்தது பிரமாணம் ஒண்ணு, பிரத்யக்ஷ பிரமாணத்துல 5 வந்துருச்சு. இப்போ கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது வந்து பிரத்யக்ஷ பிரமாணம் மூலியமாக நமக்கு ஞானம். ஏன்னா இப்ப பிரம்மனை பற்றிய ஞானத்தை எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, பிரம்மனை பற்றிய ஞானத்தை எதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ டெரைவ் பண்ணி ஆகும். அதுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உலகத்தில் நமக்கு ஞானம் யூஸ்வலா எப்படி ஏற்படுதுன்னா இப்படி ஏற்படலாம். இன்னொன்னு யூகம் பண்ணுவோம், இன்ஃபரன்ஸ். அப்ப கண்ணு காதை விட உள்ள வந்து மனம் எப்படி செயல்படும், விசேஷமாக மனம் செயல்படும். இப்ப இந்த பிரத்யட்சமா நீங்க பாக்குறீங்க போது மனம் எப்படி செயல்படும், சாமானியமா செயல்படும். இது பாக்குறீங்க சொல்லிடும், அதை பாக்குறீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். சில சமயம் மனம் விசேஷமாக செயல்படும். அப்ப என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் என்ன பிரமாணம் நமக்குள்ள இருக்குது, அந்த இன்ஃபரன்ஸ் பண்ணும் போது அதுல இருக்கிற டிவிஷன்ஸ். ஃபர்ஸ்ட் அனுமான பிரமாணம், ஜஸ்ட் இன்ஃபரன்ஸ். அதுக்கு அது உதாரணம் கொடுக்கும் போது, ஒரு நடந்து போகும்போது ஒரு மலை இருக்கு, மலை பின்னால இருந்து நீங்க புகைய பாக்குறீங்க, உங்க கண்ணுக்கு எது தெரியுது, புகை. ஆனா என்ன யூகிக்கிறீங்க, வாட் யூ இன்ஃபர்ட், ஓ உள்ள நெருப்பு இருக்கு, அந்த பக்கம் போகக்கூடாது, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு, அதனால நம்ம புகை கண்ணுக்கு தெரியுது. அப்ப நீங்க நெருப்ப கண்ணுல பாக்கலினாலுமே நெருப்பு அங்க இருக்குங்கிற ஞானம் எப்படி ஏற்பட்டது, அனுமானம், இன்ஃபரன்ஸ், யூகம், யூகித்தல் மூலியமாக நமக்கு என்ன ஏற்படும், ஞானம் ஏற்படும். நெருப்பை பற்றி கண்ணு பாக்கலினாலும் நெருப்பு அங்க இருக்குன்னு நம்ம யூகிக்கிறோம் பாத்தீங்களா, அது ஒரு பிரமாணம். இது என்னது, மனம் விசேஷமாக செயல்பட்டு கண்டுபிடிக்கும். கண்ணு காமிக்கிறது வெறும் புகை மட்டும்தான். ஆனா மனம் விசேஷமாக செயல்பட்டு முன்ன அந்த மனம் எதையோ ஒண்ணு பார்த்திருக்கு, எங்க புகையும் நெருப்பையும் சேர்ந்து பார்த்திருக்கிற புத்தி வச்சு மனம் கண்டுபிடிச்சிடும். இது புகை வருதுன்னா நெருப்பு இருக்குன்னு நான் முதல்ல எங்கேயோ ஒரு பக்கம் பார்த்திருக்கிறத வச்சு அதை என்ன பண்ணிடும், கண்டுபிடிச்சிடும். இதுக்கு பேரு அனுமான பிரமாணம். இட்ஸ் another மீன்ஸ். அடுத்து மூணாவது உபமான பிரமாணம். உபமானம்னா எக்ஸாம்பிள் வச்சு கண்டுபிடிக்கிறது. இப்ப அடிக்கடி சாஸ்திரம் கொடுக்கிற உதாரணம், ஒருத்த காட்டுக்குள்ள போறான், அதுல நிறைய பைசன் இருக்கு, நான் இது வரைக்கும் பைசனே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லும் போது நாம என்ன சொல்றோம், வீட்டுல இருக்கிற பைசனை எருமையை காமிச்சு இதே மாதிரிதான்ப்பா இருக்கும்,
இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்கும், கும்பல ஸ்ட்ரென்த்தா நல்லா மசில்ஸ் நல்லா டெவலப் ஆகி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான்? காட்டுக்குள்ள இதுவரைக்கும் காட்டெருமையை பார்க்காதவன் ஃபர்ஸ்ட் டைம் காட்டெருமையை பைசனை பார்த்தோன்ன இது பைசன்கிற ஞானம் அவனுக்கு எப்படி ஏற்படுகிறது? என்ன பண்றான்? எக்ஸாம்பிள் அதுக்கு என்னது? உபமானம். அவங்க ஒருத்தர் கொடுத்த உதாரணத்தை வச்சு திஸ் இஸ் பைசன் அப்படிங்கிற ஞானம் அவனுக்கு எப்படி ஏற்பட்டது? உபமானத்தை வச்சு அவங்களுக்கு என்ன பண்ணிடலாம்? ஞானத்தை கொடுத்து விடலாம். அடுத்தது 4வது அர்த்தா பத்தி பிரமாணம். அப்படின்னா டபுள் இன்ஃபரன்ஸ். நம்ம வேர்டெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அர்த்தா பத்தினா ஒரு இன்ஃபரன்ஸ் முதல்ல பண்ண மாட்டேங்குது, டபுள் இன்ஃபரன்ஸ். டபுள் இன்ஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் ஈஸியா சாஸ்திரம் கொடுக்கறது. நீங்க நைட் காலைஞ்சு போய் பாக்குறீங்க, ரோடெல்லாம் தண்ணியா நிக்குது அப்படின்னா நீங்க எதையுமே பார்க்கல, மழை பெய்ததை பார்க்கல, மழையினுடைய இடி சத்தத்தையோ மின்னல் சத்தத்தையோ மின்னல் வெளிச்சத்தையோ இடி சத்தத்தையோ அதெல்லாம் எதுவுமே விழுகிற சத்தம் எதுவுமே உங்களுக்கு கேட்கல. ஆனா போய் பார்த்தோன்ன கண்ணுல எதையும் பார்க்காமல் என்ன ரெஃபர் பண்றோம்? மழை பெஞ்சிருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் பாருங்க, அனுமானத்துல அதே மாதிரிதான். ஆனா புகையை பார்த்தோம், எதையோ ஒன்ன பார்த்து ஒன்ன ரீஃபர் பண்ணணும், அது அனுமானம். அர்த்தா பத்தின டபுள் இன்ஃபரன்ஸ். எதுவுமே மழைக்குண்டான எந்த சிம்டம்ஸையும் பார்க்காம மழை பெஞ்சிருக்கணும். இது என்ன சொல்றது? லாரி தண்ணி ஒழுகிட்டு போகல, பைப் உடைஞ்சு போகல, மழை தான் பெஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம எப்படி மழையை பார்த்தோமே? என்ன பார்க்கலை, கண்ணுல பார்க்கலை, சத்தத்தை காது எதுவும் கேட்கலை. ஆனா we infer, that is known as double inference. இப்ப அனுஸ்ரீ மியூட் பண்ணிக்கப்பா, எக்கோ ஆகும். இது என்னது? டபுள் இன்ஃபரன்ஸ். புரிஞ்சுங்களா? இது என்னது? 4 இப்படி நமக்கு ஞானம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்குது. அடுத்தது அனுபலப்தி. 5வது பிரமாணம் அனுபலப்திங்கிற ஒரு கருவி, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலியமா நம்ம என்ன பண்றோம்? அது எல்லாமே மனத்தினுடைய செயல்பாடுதான். மனம் எப்படி கண்டுபிடிக்குது? இப்ப கை நீட்டுறேன், கையில் நெல்லிக்கனி இல்லைன்னு நான் சொல்றேன், பார்த்து என்ன பண்றீங்க? கையில் இல்லைன்னு கண்டுபிடிக்கிறீங்களா? இல்லாததை அறிதல். கையில ஒண்ணு இல்லைன்னு நான் சொல்றேன், ஆனா இல்லைங்கிறது தெரியுதா இல்லையா? ஒரு பொருளை காமிச்சு அறியறது வேற, ஆனா இந்த கையில ஒண்ணு இல்ல அப்படிங்கறதும், இந்த கையில நெல்லிக்கனி இல்ல அப்படின்னு நான் சொல்லும் போதும் எட்டி பார்த்து அவங்க கையில இல்ல, அந்த பொருள் இல்லைன்னு அறிவதும் ஒரு மீன்ஸ். அதுக்கு பேரு அனுபலப்தி பிரமாணம். சோ இதன் மூலியமாகத்தான் நம்மளுக்கு ஞானம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? நேரடியான ஞானம். எது? கருவிகள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இது பிரத்யக்ஷம்னா நேரடியான ஞானத்தை கொடுக்கும். மனம் ஒண்ணு விசேஷமா செயல்பட வேண்டாம், சாமானியமா மனசு செயல்பட்டா போதும், அது ஞானத்தை என்னன்னு சொல்லிடும். ஆனா அடுத்ததெல்லாம் விசேஷம், மனதினுடைய விசேஷத்தின் மூலியமாக நமக்கு ஞானம் ஏற்படும். இன்ஃபரன்ஸ்ங்கிறது மைண்ட் யூஸ் பண்ணணும். அப்போ அதுல 4 பார்த்தோம்: அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. இதுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியாதுங்க, இறைவனோட வாக்கு அவ்வளவுதான். அதை அப்படியே நீ பிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான், எழுதி வச்சுக்க வேண்டியதான். அனுபலப்திக்கு தமிழ் என்னன்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு, அதெல்லாம் தமிழ்ல வேர்டே கிடையாது. அர்த்தாபத்தி, அனுபலப்தி. பிரத்யக்ஷம், பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷங்கிறது 5: கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். அதுல 5 நேரடியான ஞானம். இது மனதை விசேஷமாக செயல்படுத்தி நாம 4 ஞானத்தை பெறுகிறோம். 1 உபமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி. அனுபலப்தின்னு இல்லைங்கிறத கண்டுபிடிக்கிறோம். சோ இது எல்லாம் இப்ப எதுக்கு படிச்சோம்? இது எல்லாம் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கிற கருவிகள்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆச்சா? இப்ப நம்ம எதை அறிய உட்கார்ந்துருக்கோம்? பிரம்ம தத்துவம். பிரம்ம தத்துவத்தை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு வேலைக்காகாது. இது எதுவும் உங்களுக்கு வேலைக்காகாது. ஐ வெரி சாரி. ஏன்னா பல பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இறைவனை கண்ணுல வாக்கலாம், காதுல வாக்கலாம், மூக்குல வாக்கலாம், நாக்குல வாக்கலாம். நோ வே. இன்ஃபரன்ஸ் பண்றான், டபுள் இன்ஃபரன்ஸ் பண்றான், இல்லாத வச்சு இறைவன் இருக்கிறான். நோ வே. இறைவன் என்ன சொல்றாரு? இதை வச்சுக்கிட்டு உனக்கு பிரம்மனை பற்றிய ஞானம் ஏற்படாது. வாய்ப்பில்லைன்னு சொல்றாரு, ஏற்படாது. அப்போ என்ன பிரமாணம்? எனக்கு பிரம்மனை பற்றி ஞானம் வேணும். என்ன கருவி நான் யூஸ் பண்ணட்டும்? வாட் இஸ் தி இன்ஸ்ட்ருமெண்ட் என்றார். ஒன்னே ஒன்னு, வேதம், சப்தம். வேதத்தினுடைய சப்தம் அதுதான் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறுவதற்கு உண்டான கருவி, பிரமாணம், இன்ஸ்ட்ருமெண்ட். இது முதல்ல தெளிவாய்க்கு. இறைவனை பற்றிய ஞானம் ஏற்படுவதற்கு ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேதம்.
அது என்ன சொல்லுவோம், வேதம்ங்கிறது வந்து சப்த ரூபமாக ரிஷிகள் ரிசீவ் பண்ணினதுனால, வேதம்ங்கிறது இறைவன் கொடுத்த வாக்குங்க, அதை வந்து ரிஷிகள் சப்தத்தை ரிசீவ் பண்ணதுனால அதுக்கு என்ன பேரு, சப்தம். ஏன் சப்த பிரமாணம்? நீங்க அந்த ஞானத்தை அடையினாலும் குரு முக்கியம், அந்த சப்தத்தை கேட்டுதான் நீங்க ஞானத்தை அடைய முடியும். நாமளே உபனிஷத்தை எடுத்து வச்சு உட்கார்ந்து நானே படிக்கிறேங்கிற வேலைக்காகாது. சப்தம், குரு ரிஷிகள் எழுதி வச்ச விஷயத்த குரு முக்கியன அந்த சப்தத்தை காதுல கேட்டுத்தான் ஞானத்தை பெற முடியும். நான் ஒரு மரத்துக்கடியில உட்கார்ந்து தியானம் பண்ணுனா நாட் பாசிபிள். தலைகீழா நின்று சிரசாசனம் பண்ணி இறைவனை கண்டுபிடிக்கலாமா? நாட் பாசிபிள். The only way, the only means, the only பிரமாணம் வேதம். யார் சொல்றா? நான் சொல்லலை, இறைவன் சொல்லியிருக்காரு. இறைவனை பற்றிய ஞானம் ஏற்படணும்னா ஒன்லி ஒன் பிரமாணம், அது வேதம். வச்சுக்கலாம். அதன் மூலியமாகத்தான், அதுதான் என்னது உங்களுக்கு கருவி. இப்ப பாருங்க, மற்ற கருவி எல்லாம் இப்ப நீ யூஸ் பண்றேன்னு வச்சுக்கலேன், எக்ஸ்டர்னல் ஹெல்ப் தேவையில்லை. இப்ப கண்ணு பாக்குறதுக்கு there is no, கண்ணாடி எப்ப எக்ஸ்டர்னல் ஹெல்ப் வருது, தேவைப்படுது. கண்ணுல ஏதாவது குறைபாடுனா யூ நீட் சம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் டு see the things properly, correctly. பட் சப்த பிரமாணம்ங்கிறது வெளியிலிருந்து வர வேண்டியிருக்கு. இவ்வளவு நேரம் சொன்ன உங்க கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்திக்கு, அதன் மூலியமாக ஞானம் ஏற்படுவதற்கு யூ டோன்ட் நீட் எனிபடிஸ் ஹெல்ப். அப்படிதான் தூக்கி காமிக்கிறேன், பக்கத்துல இருக்கவங்களை காமிச்சு, ஏங்க அவங்க என்ன காமிக்கிறாங்க கேக்குறீங்க? இல்ல அதுல டவுட் வருதான்னு பாருங்க. இப்ப நான் உனக்கு காமிக்கிறேன், நீங்க பாருங்க உங்க கண்ணை எவ்வளவு நம்புறீங்க பாருங்க. இப்ப நான் உனக்கு காமிக்கிற எடுத்து அதுல பக்கத்துல இருக்க, ஏங்க நான் உனக்கு காமிக்கிறது பேனாதானா கரெக்டான பக்கத்துல நான் வச்சு வெரிஃபை, நம்ம கண்ணை நாம யாரையாவது வச்சு வெரிஃபை பண்றோமா? அது என்னது, தட் ஷோஸ் உங்க கண்ணை நீங்க அவ்வளவு நம்புறீங்க. என்ன சொல்லுவோம், அதுவும் நான் பார்த்தேன், அதை நான் பார்த்தேன், எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றோம். நம்ம அந்த கருவியை அந்த அளவுக்கு நம்புறோம். மற்றவங்க வந்து ரெண்டாவது தடவை நான் வந்து இப்போ எடுத்து காமிச்சிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் கையில காமிக்கிற ஆக்சுவலா பேனா இல்லைங்களா, நான் இப்படி தூக்கி காமிச்சிட்டு, ஏங்க நான் காமிக்கிறது பென்சில், கொஞ்சம் யோசனை பண்ணுவீங்க. ரெண்டாவது தடவை சொல்றேன், நான் பென்சில தாங்க காமிக்கிறேன், நீங்க சொல்றீங்க இல்லைங்க உங்க கையில பேனா இருக்கு, நான் சொல்றேன் இல்ல பென்சில். நாலாவது தடவை சொல்லும் போது இடத்த காலி பண்ணிடுவீங்க, இது லூசு, இது ஏதோ உளறிக்கிட்டு வந்துருக்குது. அப்போ உங்க கண்ணை எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு பாருங்க. அந்த பிரமாணங்களை 200% நீங்க நம்புறீங்க. அதனாலதான் நான் பார்த்தேன், நீங்க கையில் வச்சுக்கிறது பேனாங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னை அடிச்ச கொண்டு போட்டால் நீங்க கையில் வச்சுக்கிறது பேனாதான், ஐ கன்ஃபார்ம். அப்ப எது காமிக்குது, the ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் யுவர் ஐ. புரிஞ்சுங்களா? அந்த அளவுக்கு பிரமாணத்தின் மேல நம்பிக்கை இருந்தாதான் ஞானம் ஏற்படும். ஆச்சா? இப்போ இறைவனை பற்றி அறிவதற்கு உண்டான பிரமாணம் கருவி எங்க இருக்குது? வெளியில் இருக்குது, என் உடம்புல இல்லை, வெளியில் இருக்கா? இப்ப அத என்ன மக்களுக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, வெளியிலிருந்து வர்றது எதையும் நம்ம ஈஸியா நம்ப மாட்டோம். எப்பவுமே நம்மளுக்குள்ள ஒரு அது சரியா, அது தப்பா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நம்பலாமா வேண்டாமா? ஏன்னா சின்ன வயசுல இருந்து யாரு கொடுத்தாலும் சாக்லேட் கொடுத்தா வாங்கிறாத, நம்பிராத, ஏன்னா வளர்ப்பு அப்படி, அப்படிதான் வளர்ந்து ஆகணும். அதுல வளர்ந்ததுனால டக்கு நம்ம யாரையும் நம்ப மாட்டோம். நம்மளை தவிர்த்து வெளியில் இருக்கிற யார் எது சொன்னாலும் அதை நம்புறதுக்கு நமக்கு ஸ்ரத்த வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சில பேருக்கு வர்றதே இல்லை. இதை பூர்வ ஜென்மம் யார் யாருக்கு அந்த வேதத்தின் மேல எடுத்தோன ஸ்ரத்த வருதுன்னு பாத்தீங்கன்னா, பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அவங்க அக்கௌண்ட்ல வச்சிருந்தான்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி வேதாந்த வகுப்பு போகுதுன்னு கண்ணை மூடிட்டு வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க. என்னடா நமக்கு ஆச்சரியமா இருக்கு, எந்த டவுட்டும் கிடையாது, எந்த ஸ்ரத்தையில எந்த நம்பிக்கையில் 1% கூட அவங்க நம்பிக்கையில இருந்து கீழே வர்றதில்லை. அதுக்கு என்ன காரணம்? சாஸ்திரம் சொல்லுது, அவங்க செஞ்ச பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அவங்களுக்கு நம்பிக்கை அப்படியே உள்ளிருந்து கொடுத்துரும். ஆச்சுங்களா? சோ இப்ப என்ன பண்ணி ஆகணும், நம்ம இறைவனை பற்றி அறிய வேண்டும் என்றால் வெளியிலிருந்து வர்ற வேதத்தை அது சொல்லி கொடுக்கிற குரு மேல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இறைவன் தன்னை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். இறைவன் வெளிப்படுத்துறதுக்கு ரெடிங்க, எப்பவுமே அவர் ரெடிதான். ஆனா நம்பிக்கை plays a very important role, very very important role. ஏன்னா அதான் பகவான் சொல்றார், ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எங்க பிள்ளையார் சொல்லி எங்க போடுறீங்கன்னா அந்த நம்பிக்கை, வேதத்தின் மேல் இறைவனோட வாக்குல நம்பிக்கை இருக்கணும். அது சொல்லி அப்ப அது ஏன்னா வாக்கு மேல நம்பிக்கை இருக்குன்னா புக்கு வந்து ரிக்வேத புக் அப்படி தானா திறந்து உங்களுக்கு சொல்லி தராது. அது ஜடம், அது கபோர்ட்ல தான் இருக்கும். அப்ப அதை இன்டர்பிரேட் பண்றதுக்கு நடுவில் ஒரு ஆள் வராரு, அவரு தான் குரு.
வேதத்தை மட்டும்தாங்க சொல்லி கொடுக்குற குரு ஆச்சுங்களா. அவரு மேல நம்பிக்கை. இது 2 இருந்தா தான் அந்த பிரமாணம் வேலை செய்யும். புரிஞ்சுங்களா? அந்த பிரமாணம், வேத சப்த பிரமாணம், வேத பிரமாணம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா முதல்ல நீங்க வேதத்தை நம்பணும், அது சொல்லி கொடுக்குற குருவை நம்பணும். அப்புறம் பாருங்க, இந்த பிரமாணத்துக்குள்ள இருக்க 2-3 பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். நீங்க ஒரு பிரமாணத்தின் மூலியமாக ஒரு ஞானத்தை பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கண் மூலியமாக என்ன காமிச்சேன்? பேனாவா நம்ம காமிக்கிறேன். இப்ப இந்த ஞானம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? உங்க கண் மூலியமாக ஒரு ஞானம் ஏற்பட்டது. சோ ஒரு பிரமாணத்தின் ஏற்படுகின்ற ஞானத்தை நாம இன்னொரு பிரமாணத்தை வச்சுட்டு செக் பண்ண முடியாது. இப்போ நீங்க கண்ணு பார்த்துருச்சு, இது பேனான்னு சொல்லுது. நீங்க உங்க காதை கூப்பிட்டு, காதே அவங்க காமிக்கிறது என்னன்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்ல முடியுமா என்ன? என் மூக்கே அவங்க காமிக்கிறது பேனாவான்னு பார்த்து சொல்லு. என் நாக்கே அவங்க காமிக்கிறது பேனாவான்னு பார்த்து சொல்லு. என் தோளே அவங்க காமிக்கிறது பேனாவான்னு பார்த்து சொல்லுனா நீங்க. சோ ஒரு பிரமாணத்தின் இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு பிரமாணத்தின் மூலம் ஞானம் ஏற்படுதுன்னா அதை இன்னொன்னு வச்சு வெரிஃபை பண்ண முடியாது. செகண்ட் பாயிண்ட், ஒரு பிரமாணத்தின் மூலியமாக கண்ணு மூலியமாக ஞானம் ஏற்படுதுன்னா அதை காதை வச்சு நீங்க வெரிஃபிகேஷன் போக முடியாது. ஏன்னா வெரிஃபிகேஷன்ங்கிறது மனிதன் பிடிச்ச ஒரு நோய். ஏது ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், இது ஒரு நோயா போயிடுச்சு. ஜாதகம் பார்த்தா கூட ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட், டாக்டர் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன் கூட ஓகே. ஜாதகத்துல ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், இது இப்படி போய் பழகுனதுனால நாம என்ன பண்ண ட்ரை பண்ணுவோம்? அதாவது ஒரு பிரமாணத்தின் மூலியமாக, வேதத்தின் மூலியமாக கிடைக்கிற ஞானத்தை நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா, இன்பானாவே கண்ணு மூலியமா காது மூலியமா வெரிஃபை பண்ணலாங்கிற குறுக்கு புத்தி வரும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரு பிரமாணத்தை உங்களை வச்சே லாஜிக்கை பிரேக் பண்ற பாருங்க. உங்க கண் சொல்வதை யூ cannot verify with your ears. With your ears you cannot verify. உங்க ஒரு வாசம் வருது, அந்த வாசத்தை காதே போய் அதை செக் பண்ணிட்டு வான்னு அனுப்புறீங்களா என்ன? முடியாது. சோ என்ன தெரியுது? ஒரு பிரமாணத்தினுடைய ஞானத்தை இன்னொரு பிரமாணத்தை வச்சு தயவு செஞ்சு வெரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறதாட்ட முட்டாள்தனம் ஏதும் கிடையாது. என்ன பண்ற? இப்ப சப்த பிரமாணம் வெளியிலிருந்து வருதா, உபனிஷத்துக்களுங்கிறது வெளியிலிருந்து வருதா, அத குரு சொல்லி கொடுக்கும் போது கண்ணை மூடி ட்ரை பண்றேன் எனக்கு அது தெரியுதான்னு பாக்குறது. காது மூலியமாகவோ இறைவனுடைய வாக்கை வேதம் பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது உங்க கண்ணும் காதும் மூக்கும் நாக்கும் தோலும் என்ன சொல்றது, வேலையற்றது. அதை வச்சு நீங்க அதை வெரிஃபை பண்ண முடியாது. லாஜிக் அதுதான். என் கண்ணு சொல்றதே என் காதை வச்சு வெரிஃபை பண்ண முடியல. அப்ப அது ஒரு பிரமாணம் ஸ்டேட்டஸ் கொண்டு வந்துட்டு, அப்ப வேதம்ங்கிற என்ன ஸ்டேட்டஸ்க்கு வருது? இட்ஸ் த மீன்ஸ் ஆஃப் நாலேஜ், கருவி. அத பிரமாணம் நம்ம ஏத்துக்கணும். அப்பதான் தெரியும். அதை நீங்க செக் பண்ண முடியாது. அது ஞானம் ஏற்படும் போதுதான் தெரியும். பென்சில் காமிக்கிறது பென்சில் ஏத்துக்கிற மாதிரி வேதம் சொல்வதை யூ cannot verify. ஏன்னா பாதி ஜனங்க இந்த இறை ஞானத்தை பெறுகின்ற பாதையில போகும்போது இந்த வெரிஃபிகேஷன், ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் வாங்கியே பாதையில் சறுக்குவதை கண்கூடாக நாங்க பார்த்திருக்கிறோம். யூ cannot verify. யூ must first allow. அதாவது சாஸ்திரம் சொல்லும், நான் உன்னிடம் வேலை செய்வதற்கு யூ ஜஸ்ட் ஓபன் அப் யுவர் மைண்ட். நீ என்ன பண்ண? வேதன் டாக்டர் என்ன சொல்றாரு? இறைவன் உன்னுடைய மனதை திறந்து வைக்கணும். அப்பதான் சாஸ்திரம் உள்ள போய் தன் வேலையை செய்ய முடியும். திறந்து வைக்கிறது என்னங்க? ஸ்ரத்தா. யார்கிட்ட மனசு திறந்து வைப்பீங்க? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் கதவை திறந்து விடும். அந்த கதவை திறந்து வச்சுட்டா போதுங்க. ஸ்ரத்தைன்னு ஒண்ணு இருந்தா போதுங்க. அது புரிய வைக்க வேண்டியது சாஸ்திரம், குருனோட வேலை. சாஸ்திரத்தை குருவும் பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் அதை துல்கிறத சொல்றதுனால சாஸ்திரத்தை குரு நம்ம என்ன பண்ண வேண்டாம், பிரிக்க வேண்டாம். சாஸ்திரம் உங்களுக்குள் வேலை செய்யணும், குருவோட வார்த்தை உங்களுக்குள்ள போய் வேலை செய்யணும்னா யூ மஸ்ட் ஓபன் அப் யுவர் மைண்ட். நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டு இது நம்பிக்கை இல்லாமல் மதில் மேல் பூனையாக உட்கார்ந்துக்கிட்டு, இல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கிற மாதிரி ஒரு உட்கார்ந்துக்கிட்டு ஏதோ கதா காலட்சம் கேட்கிற மாதிரி ஒரு மூட்ல உட்கார்ந்துருந்தீங்கன்னா ஐ எம் வெரி சாரி, அந்த சாஸ்திரம் உங்களுக்குள்ள போய் அந்த வேலையை செய்ய முடியாது. செய்யலின்னு ஆட்டோமேட்டிக்கான புத்தி குறை கண்டுபிடிக்கும். ஆட்டோமேட்டிக்கா புத்தி என்ன பண்ணும்? அவங்க தப்பு இவங்க தப்பு, எனக்கு புரியாததுக்கு எங்க தேடுவீங்க? வெளியில காரணத்தை தேடுவோம். குரு சொல்லி கொடுக்க தப்பு இல்ல, என்னோட சூழ்நிலைகள் கிளாஸுக்கு ஒழுங்கா போக முடியாதனால என்னால புரிஞ்சுக்க முடியல, இப்படி மற்றவர்களை குறை சொல்வோம். எப்போ பிரச்சனை
மனதை திறந்து வச்சாதான் சாஸ்திரம் உள்ள போய் வேலை செய்யும். உங்களுக்கு மனம் ஓப்பன் அப் ஆகல, அவரை நம்ப முடியல, வேதத்தை நம்ப முடியும் போது யூ வில் பி ஆன் கேட் ஆன் த வால். அந்த ஒரு சூழ்நிலை வகுப்புகள் கேட்கும் போது புரியாது, புரிஞ்ச மாதிரி இருக்கும். புரியலிங் போது அடுத்த நிமிஷம் உங்க வாயிலிருந்து என்ன வரும்? யூ தேடுவீங்க, எனக்கு புரியாது. ஏன்னா என்னுடைய அகங்காரம் என்னை நான் தவறுன்னு ஒத்துக்க வைக்காது. என்னுடைய அகங்காரம் என்ன பண்ணும்? நான் தப்பில்லை, நான் ஓப்பன் அப் பண்ணாதெல்லாம் தப்பில்லை, அது தெரியாது. புத்தி மறைச்சிரும், புத்தியை மனம் மறைச்சிரும். புத்தி சொல்லும், ஏய் நீ ஸ்ரத்தையில கம்மியா இருக்கிறன்னு புத்தி சொல்லும். ஆனா மனம் என்ன பண்ணிடும்? ஓவர்லாப் பண்ணிடும். நீங்க என்ன ஆட்டோமேட்டிக்கா வாயில என்ன வரும்? எனக்கு அந்த கஷ்டம் வந்துருச்சு, கிளாஸ் வர முடியல, இந்த கஷ்டம் இந்த கிளாஸ் வர முடியல, இல்ல நீங்க சொல்லிக் கொடுக்கறது ஏதாவது தப்பு, புரியல, குரு மேல தப்பு, குரு மேல தப்பு, சாஸ்திரத்து மேல தப்பு. இது நம்ம வாழ்க்கைக்கு இதெல்லாம் தேவையில்லை. நம்ம வாட்டுக்கு சமையல் பண்ணிட்டு வீட்டுல இருந்தா போதாதா? இதெல்லாம் எதுக்கு தேவையற்ற? இப்படி எதையோ ஒன்ன காரணம் காட்டி ஜஸ்ட் யூ வில் டிராப் அவுட் ஃப்ரம் த கிளாஸ். அதுக்கு காரணம் நீங்க யார நம்பல? இறைவனை பற்றி, அதாவது பிரமாணத்தை நம்பணும். இறைவனை எந்த அளவுக்கு நாங்க நம்புறீங்களோ அதுக்கு மேல நம்பிக்கை வேதத்தின் மேல இருக்கணும். ஏங்க சில பேத்துக்கு தானா வருதே வேதத்தின் மேல ஒரு நம்பிக்கை, சில பேத்துக்கு வரமாட்டேங்குது. நான் பூர்வ ஜென்ம புண்ணியம் இந்த இடத்துல பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். யாருக்கு அந்த கத்துக்கணும் இறைவனை பற்றிய ஞானத்தை பெறணுங்கிற அளவுக்கு அக்கௌண்ட்ல புண்ணியம் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம திறந்து வச்சிருக்கிறோம், நம்ம நம்புறோம் எதுவுமே தெரியாது. போய் உட்காருவாங்க, படிச்சுட்டு உள்ள போய் அது வாட்டு விஷயம் உள்ள கட 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 கடன்னு இறங்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு கூட தெரியாது நாம நம்புறோம் நம்புறாதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. போய் உட்கார்ந்தா என்ன சொன்னாலும் உள்ள இறங்கும், கட 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 கட. சில பேத்துக்கு 10 வருஷம் ஆனாலும் எதுவும் இறங்காது. ஏன்னா 10 வருஷம் ஆனாலும் ஓப்பன் பண்ணாதானே, நம்பிக்கை வந்தாதானே நம்ம இறைவனை பற்றி ஞானத்தை பெறணுங்கிற ஒரு ஆசை இருக்கணும், அடுத்து அதுல நம்பிக்கை வரணும். சோ இதனால பிரமாணத்தின் மேல என்ன வரணும் இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். எப்படி உங்க கண்ணு சொல்வதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதை விட அதே அளவு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சாஸ்திரத்தை வேதத்தையும் குருவையும் நம்பினா மட்டும்தான் உங்களுடைய மனதில் ஒரு மாற்றம், இறைவனை நீங்க என்ன சொல்றது இறைவனை பற்றிய ஞானம் ஏற்படும். இல்லைன்னா ஐ எம் வெரி சாரி, ரொம்ப கஷ்டம். கதா காலாச்ச மாதிரி கேட்டுட்டு போயிட்டு கிளாஸ்கள் போயிட்டு இருக்கோம், பட் அந்த ஞானம் பெறுவதுங்கிறது இட்ஸ் நாட் பாசிபிள். புரிஞ்சுங்களா? அதனாலதான் நீதி சதக்கத்துல இப்ப நம்ம எங்க வருவோம், ஸ்லோகத்துக்கு வரலாம். அவர் என்ன பண்ணாரு? அந்த பிரம்ம தத்துவத்தை வணங்குகிறார். நிர்குண பிரம்ம தத்துவத்தை அவர் வணங்குறார். என்னன்னு வேர்டு பை வேர்டு மீனிங் போல. சோ இப்ப என்னால ஏன் சுயமாக பிரம்மனை அறிய முடியவில்லை? எங்கிட்ட இருக்கிற பிரமாணத்தை வச்சுக்கிட்டு பிரம்மனை அறிய முடியாது. ஐ நீட் ஹெல்ப் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இஸ் நீட். அது யாரு? வேதமா இருக்கலாம், வேதம் தான். இப்ப அடுத்தது ஃபர்ஸ்ட் மீனிங். இப்ப நாம அவருடைய பிரம்ம தத்துவத்தை விளக்கி அவரை வணங்குறார், அவ்வளவுதான். ஏன்னா பிரம்ம தத்துவம் போது அதனுடைய டெபினிஷனே சொல்லி அதை வணங்குறார். ஃபர்ஸ்ட் வேர்டு நீங்க மீனிங் எழுதி கொடுத்துருப்பேன் பாருங்க. திக்கு, திக்குனா திசைகளாலும் கால 3 காலம் முதலவிகளாலும் என்ன பண்ண முடியாது? அணவச்சின்ன அளவிடப்பட முடியாதது. இது ஒரு பாயிண்ட். இந்த பிரம்ம தத்துவம் திசைகளாலும் 3 காலத்தினாலும் அளவிடப்பட முடியாதது. தேச காலம், திக்குனா தேசம் எடுத்துக்கலாம். அதாவது தேசத்துக்கு அவர் அளவிடப்பட முடியாதவர், காலத்துக்கு அவர் அளவிடப்பட முடியாதவர் பிரம்ம தத்துவம் இறைவன். இப்ப தேசத்துக்கு அளவிடப்படுறதுன்னா என்னங்க, அளவிடப்படாதுன்னு என்ன? இப்ப தேசத்துக்கு இப்ப நான் தேசத்தக காலத்தக என்ன சொல்றது பரிச்சு என்ன சொல்றது கட்டுண்டவள். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த சரீரம் இருக்கு, இது ஒரு தேசம், இந்த சேர்னா இடம், ஒரு இடத்தான் ஆக்குபை பண்ண முடியும். நான் என்னுடைய சரீரம் இங்க இருக்கிற எல்லா இடத்தையும் என்ன பண்ண முடியாது? வியாபகம் வியாபிக்க முடியாது. சோ ஒரு தேசத்துக்கு நான் என்ன, எல்லைக்கு உட்பட்டவள். நான் தேசத்தக இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எல்லைக்கு உட்பட்டவள். இந்த சேர்ல மட்டும்தான் நான் உட்காரலாம், அதுதான் எல்லை. there is a boundary for me in the space. இந்த ஸ்பேஸ்ல என் சரீரத்துக்கு என்ன இருக்குது? ஒரு பவுண்டரி இருக்கா இல்லையா? அதை போல இறைவன் இந்த ஸ்பேஸுக்குள்ள கட்டுட்டவர் அல்ல, எல்லைக்கு உட்பட்டவர் அல்ல. அவர் ஒரு இடத்துக்கு உட்பட்டவர் அல்ல. ஒரு இடத்துக்கு இப்ப டேபிள் இது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு ஸ்பேஸ்ல, சேர் இது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு, இந்த வீடு ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு, இந்தியா
ஓல்டு மேப்ல அது ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு. உலகம் அது பிரபஞ்சத்துல ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிருக்கு. எல்லாமே லிமிட்டட், ஒரு பர்டிகுலர் இடத்துல இருக்க முடியும். சூரியன் அது ஒரு இடத்துல இருக்க முடியும், சந்திரன் அது ஒரு இடத்துல. சோ படைக்கப்பட்ட எல்லாமே இடத்துக்கு ஸ்பேஸ் வைஸ் என்னது, எல்லைக்கு உட்பட்டது, அளவிட அளவுக்கு உட்பட்டது. இதுக்கு பிளத்து லென்த் ஹைட் எல்லாம் இருக்கும், அளவுக்கு உட்பட்டது. ஆனா ஏன்னா நம்ம பாக்குறதெல்லாம் அளவுக்கு உட்பட்ட ஸ்பேஸ் இருக்கிறதா. ஆனா இறைவன் அந்த மாதிரி ஒரு இடத்தில் கட்டுண்டவர் அல்ல. ஒரு ஷேப், அவருக்குன்னு ஒரு ஷேப், அவரு ஸ்பேஸ்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரா? கிடையாது. அவரு எல்லைக்கு உட்படாதவர். எது, இடத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இடத்துக்கு சிக்குண்டவர் அல்ல. இப்ப நான் எதுக்குள்ள சிக்குண்டு இருக்கேன்? இந்த சேருக்குள்ளதான் நான் சிக்குண்டு இருக்கிறேன். என்னோட பவுண்டரி அவ்வளவுதான். அது மாதிரி புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இப்ப இந்த புக்கு இந்த டேபிள் மேல இருக்குது, இதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. அந்த மாதிரி அவரு இந்த ஸ்பேஸுக்குள்ள ஒரு இடத்துக்குள் கட்டுண்டவர் அல்ல. கட்டுண்டுட்டாருன்னு அவர் இறைவனாக முடியாது இல்லைங்களா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொல்றாரு. திசைகள்னா தேசம், இடம். அடுத்தது காலம். இப்ப நான் என்னை வச்சு காலம், நான் எப்படி காலத்தினால் கட்டுண்டவள் இல்லைங்களா? ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தேன், அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்தப்ப நான் வந்தேன், அப்புறம் நான் 60 70 வருஷம் 80 வருஷம் வாழ்றேன்னா வாழுவேன், அதுக்கப்புறம் திருப்பி நான் என்ன ஆயிடுவேன்? காலத்துக்கு கட்டுண்டவள். நான் போயிருவேன். சரீரம் என்ன ஆயிரும்? போயிரும். இந்த சரீரத்துக்கு ஒரு பிறப்பு இருக்கு, கொஞ்ச நாள் இருக்கு. அப்போ நான் காலத்துக்கு என்ன இருக்கேன்? கட்டுண்டவளாக இருக்கிறேன். அதை போல் இறை தத்துவம் காலத்திற்கு கட்டுண்டது கிடையாது. சோ தேசத்தக அது எங்கும் வியாபித்திருக்குன்னு சொல்லுவோம். அது ஒரு இடத்துக்குள்ள கிடையாது, எங்கும் வியாபித்திருக்கிறது இறை தத்துவம். இரண்டாவது, காலத்துக்கு அது இந்த உலகம் தோன்றும் போது இறைவன் தோன்றினார், உலகம் மறையும் போது இறைவன் மறைகிறார், அப்படி அல்ல. உலகம் தோன்றினாலும் இருந்தாலும் மறைந்தாலும் அவர் என்றும் இருப்பவர். அதுதான் என்னது, காலத்தக 3 காலத்துக்கும் அவர் கட்டுப்படாத, அதன் கண்ட்ரோலுக்கு வராதவர். அடுத்தது அனவச்சின்னா அளவிடப்பட முடியாதவர், அதை கட்டுப்படாது. காலத்தக மேல் இருக்கிற காலத்தகமும் அவர் கட்டுப்படாதவர், அளவிடப்பட முடியாது. தேசத்தகவும் அவரை அளவிடப்பட முடியாது. யாரு? பிரம்ம தத்துவம், இறை தத்துவம். ஆச்சுங்களா? அடுத்தது அனந்த. அனந்தன எல்லையற்றவர். அவருக்குன்னு என்ன கிடையாது? நோ பவுண்டரி. நோ பவுண்டரி ஃபார் ஹிம். அது எல்லைன்னு என்னங்க, பவுண்டரி தானே சொல்றோம். நோ பவுண்டரி புரியும் நினைக்கிறேன். எல்லை அவருக்கு என்ன கிடையாது, ஒரு எல்லை அற்றவர். எதுல? காலத்திலயும் எல்லை கிடையாது, தேசத்தகவும் அவரு எல்லைக்கு உட்படாதவர். நான் எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் ஒரு தேசத்துக்கு எல்லைக்கு உட்பட்டவள், ஒரு காலத்தினுடைய எல்லைக்கு உட்பட்டவள். இந்த சரீரம் நான், இந்த சரீரம். அதை போல் இறை தத்துவம் ஒரு இடத்துக்கோ ஒரு காலத்திலேயோ கட்டுண்டது கிடையாது. அடுத்து என்ன சொல்றாரு? சின்மாத்திர மூர்த்தையே. சின் அப்படின்னா சித்து தான் சின்ன இருக்கு. சித்து சொரூபம். இறைவனுடைய சொரூபம் என்னது? கான்சியஸ் பீயிங். இஸ் நாட் ஜடம். இறைவன்கிறது யாரு? ஹி இஸ் கான்சியஸ் பீயிங். அவ்வளவுதான். அறிவு சொரூபம் அவர், ஜடம் கிடையாது. சின் மாத்திர மூர்த்தையே. சித் சொரூபமாகவும், சித் சொரூபன இஸ் அ கான்சியஸ் பீயிங், அறிவு சொரூபமானவர். சித் சொரூபன என்ன? அறிவு சொரூபமானவர். அதுக்கு என்ன, அவருக்கு என்ன கிடையாது? ஒரு மூர்த்தி கிடையாது. அறிவு தான் அவரு என்னது? ஷேப்பு. அது மாதிரி மூர்த்தினா அது தேவதைகளுக்கு தான் மூர்த்தம். மூர்த்தம்னாங்க உருவம். ஆச்சா? இப்போ இவர் எங்க மூர்த்திங்கிற வேர்டு ஏன் ஆட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரம்ம தத்துவம், ஈஸ்வர தத்துவம், பிரம்ம தத்துவம் காலத்தக தேசத்தக என்ன சொல்றது, அளவிடப்பட முடியாத இறை தத்துவம் படைச்சதுதான் மூர்த்திகள். யாரு? சிவன், விஷ்ணு, பெருமாள், முருகன், விநாயகர், சொல்லுங்க சக்தி, எல்லா தேவதைகளும் மூர்த்த சொரூபமாக அவர் இருக்கிறார். இறைவன் யார்? இறைவன் தான் யார் இவங்களை எல்லாம் படைக்கிறாரு. படைக்கிறாருன்னா அம்மா அப்பா மகனை படைக்கிற மாதிரி அல்ல, இறைவனே இந்த மூர்த்தி ரூபத்தில் வெளிவந்திருக்கிறார். அவரிடம், ஈஸ்வரனிடமிருந்து வந்தவர்கள் தான் எல்லா தேவதை. ஏன்னா மூர்த்தினா தேவதைகள். எல்லா தேவதை ரூபமும் அந்த ஈஸ்வனுடைய வெளிப்பாடே. வெளிப்பாடுங்க இங்கிலீஷ்ல சொன்னா புரியும். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பகவான் இஸ் ஆல் தேவதாஸ். ஜஸ்ட் தோற்றம் எடுத்துக்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஈஸ்வரகா. ஈஸ்வரனாலும் சரி, பிரம்மனாலும் சரி, அந்த பிரம்ம தத்துவத்தினுடைய வெளிப்பாடுதான் யாரு? இந்த தேவதைகள். அத சொல்றாரு சின்மாத்திர. அது என்னது? அறிவு சொரூபம், கான்சியஸ் பீயிங். இறைவன் இஸ் நாட் ஜடம், இஸ் a கான்சியஸ் பீயிங். அடுத்தது அவர் மூர்த்தியாகவும் வெளிவந்திருக்கிறார். எல்லா தேவதைகளாகவும்
அவர் இருக்கிறார். அடுத்தது ஸ்வானுபூதி. அடுத்தவிட ஸ்வானுபூதி அப்படின்னா அனுபூதி. பூத்தி அனுபூதி ஸ்வ. ஸ்வனாங்க இப்ப இதுக்கு ஆப்போசிட் நம்ம என்ன பாக்குறோம்னா, இப்ப நம்ம ஒரு பொருளை பார்க்கிறோம். இப்போ இது உங்களால் அறியப்படணும். நான் ஒரு பொருள் காமிக்கிறேன், இதை நீங்க அறியணும் அப்படின்னா கண்ணுங்கிற கருவியை யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். கண்ணு மட்டும் இருந்தா பாத்திரலாங்களா? கண்ணு மட்டும் இருந்தா அதை பாத்திரலாமா? இன்னொன்னு வேணும், வெளிச்சம் வேணுமா வேண்டாம்? அது டியூப்லைட் வெளிச்சமோ சூரிய வெளிச்சமோ ஏதோ ஒன்று இருந்தா தான் அது என்ன ஆகும், நமக்கு இந்த பொருள் அறியப்பட வேண்டும் என்றால் அது என்ன ஆகணும், இன்னொன்னு அதை பிரகாசப்படுத்தணும். டியூப்லைட்டோ சூரிய ஒளியோ பிரகாசப்படுத்தப்பட்ட பொருள் தான் அறியப்பட முடியும். ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அதை போல இப்ப பிரம்ம தத்துவத்தை நம்ம அறியணும். இப்ப பென்சிலை பற்றி, இந்த கையில காமிக்கிற இந்த பேனாவை பற்றி ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் கண்ணோட இன்னொன்னு என்ன வேணும், பிரகாசப்படுற, இதை பிரகாசப்படுத்துற ஒரு பொருள் வேணும். இது தானே பிரகாசப்படுத்திக்காது ஆச்சுங்களா. அது பிரகாசப்படுத்துறதுக்கு யாரு வேணும்? லைட். இப்போ இது வெளியில இருக்கிற ஆப்ஜெக்ட் எதை எடுங்க, நீங்க பென் எடுத்தாலும் சரி, செல்போன் எடுத்தாலும் சரி, எதா இருந்தாலும் என்ன இருக்கணும், முதல்ல வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம் இருந்தா தான் நீங்க உள்ள அதை பற்றி ஞானம் ஏற்படும். இதை பற்றி ஞானம் ஏற்படுவதற்கு கண் மட்டும் பத்தாது, வெளியிலிருந்து ஒரு பிரகாசம் வந்தாகணும். அதெல்லாம் அதெல்லாம் மற்ற சார்ந்து இருக்குது. அந்த பொருளை பற்றிய ஞானம், பென்சிலை பற்றிய ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அது வெளிச்சத்தை சார்ந்து இருக்குதா இல்லையா? வெளிச்சத்தை எடுத்துட்டீங்கன்னா தெரியாது, அப்ப சார்பு இருக்கா இல்லையா? இந்த பென்சிலை பற்றிய ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் நீங்க அதை எதுன பண்ணுது, இந்த பென்சில அந்த வெளிச்சத்தை சார்ந்து இருக்கிறதா? அப்ப இந்த ஞானத்திலிருந்து இறை ஞானத்துக்கு வருவோம். இறைவனை பற்றிய ஞானத்திற்கு, அந்த ஞானத்தை பெறுவதற்கு, அந்த வஸ்துவை பிரகாசிப்பதற்கு, பென்சிலை போல் இறைவனை பிரகாசிப்பதற்கு இன்னொரு வெளிச்சம் தேவையில்லை. அதுதான் ஸ்வானுபூதி. தானாக பிரகாசிக்க கூடியவர் இறைவன். அவரை பிரகாசப்படுத்திற்கு சூரியனோ, அவரை பிரகாசப்படுத்திற்கு சந்திரனோ, ஏன்னா அதெல்லாம் சூரியனுடைய வெளியை பெற்று சந்திரன் பெருதும் போது அதை போல சூரிய வெளிச்சமோ, அவர் இறைவனை அறிதல், இறைவனை அறிதலுக்கு சூரிய வெளிச்சமோ சந்திர வெளிச்சமோ கற்பூர வெளிச்சமோ அல்லது இந்த சாமி விளக்கின் வெளியோ எதுவும் தேவையில்லை. அது தானாக விளங்கக்கூடியது. எப்படிங்க இப்படி சொல்றீங்க? எப்படின்னா, நீங்க நான்கிறது இறை தத்துவங்க. இந்த நான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு நீங்க ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், அல்லது ஒரு குருடன் நினைச்சுக்குங்க, ஒரு செவிடன் நினைச்சுக்குங்க. அவன் நீ இருக்கிறியான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? இருக்கிறேன், நான் இருக்கிறேன். அவன் அறிவதற்கு அவன் கண்ணை யூஸ் பண்ணானா? இப்ப நீங்களே யோசனை பண்ணி பாரு. இப்ப நான் இருக்கிறேங்கிற அறியணும் ஆச்சுங்களா. நான் இருக்கிறேங்கிற அறிவு ஏற்படுறதுக்கு நீங்க உங்க கண்ணை யூஸ் பண்ணீங்களா, காதை யூஸ் பண்ணீங்களா, மூக்கை யூஸ் பண்ணீங்களா, ஞானம் ஏற்பட்ட கருவி எதையாவது யூஸ் பண்ணீங்களா, அல்லது அனுமானத்தை யூஸ் பண்ணீங்களா, அல்லது உபமானத்தை யூஸ் பண்ணீங்களா, அனுப்புலப்தி எந்த பிரமாணத்தையும் யூஸ் பண்ணாமல் நான் என்ன சொல்றேன்? நான் இருக்கிறேன். அந்த நான்கிறதான் இறை தத்துவம். இறைவனை வெளியில் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னுள் பிரகாசித்துக் கொண்டுதான் இருக்கிறார். நம்ப கவனிக்க, இறை தத்துவத்தை கவனிக்க தவறிவிட்டோம். சாஸ்திரம் உங்களை என்ன பண்ணுது? இன்ட்ரோவர்ட் பண்ணி காமிக்குது, அவ்வளவுதான். புரிஞ்சுங்களா? இது என்னது? சுவானுபூதி. இறைவனை பிரகாசப்படுத்துவதற்கு, அறிவதற்கு என்ன வேண்டாம்? வெளியில கண்ணோ காதோ மூக்கோ தெரியல. அப்படி ஏங்க எனக்கு தெரிய மாட்டீங்கன்னா, அஜ்ஞானம்ங்கிற இப்ப சாஸ்திரத்தோட வேலை என்ன? வெளியிலிருந்து வருது, இறைவனை பற்றி காமிக்கிறதுக்கு அது வேணுங்கிறீங்க. ஏன் எனக்கு அது சுயமா தெரியலனா, என்னில் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இறை தத்துவம் அஜ்ஞானத்தினால் மூடப்பட்டு விட்டது. அந்த அஜ்ஞானத்தை எடுக்கிறதுக்கு தான் குருவும் சாஸ்திரமும் உதவி புரிகிறார்கள். புரிஞ்சுங்களா? இறைவன் என்னில் எப்போ நீங்க கிளாஸுக்கு வந்தாலும் வல்லினாலும் இறைவன் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். ஆனா நான் அதை கவனிக்க தவறி விடுகிறேன். அப்போ அது கவனிக்க தவறுவதற்கு காரணம் என்னிடம் இருக்கிற அறியாமை. அந்த அறியாமை நீட்டிட்டோம்னா அது ஸ்வஜோதி பிரகாசம். அதை யாரு அதை பிரகாசப்படுத்துறதுக்கு வேதம் உங்களுக்கு அதை பிரகாசப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த பென்சில் எடுத்து காமிச்சு ஒரு ஞானம் ஏற்படுற மாதிரி உங்களை பற்றி கொண்டாந்து காமிச்சு இதுதான் நீன்னு சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் குருக்கு சாஸ்திரத்துக்கும் இல்லை. அது ஆல்ரெடி மனதில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிற இறை தத்துவத்தை நாம கவனிக்க தவறிவிட்டோம். அதுக்கு காரணம் அஜ்ஞானம்.
ஒரு கவர் பண்ணிருச்சு, அஜ்ஞானம்னு ஒண்ணு கவர் பண்ணிருச்சு. அப்ப சாஸ்திர குரு எதுக்கு வராங்க? அந்த அஜ்ஞானத்தை எப்படி இந்த கண் கேட்ராக்ட் வந்தா பார்வை பார்க்க முடியாது போகும்போது டாக்டர் என்ன பண்றாரு? கண்ணுக்கு ஒளி கொடுக்குறாரா என்ன? கேட்ராக்ட் ரிமூவ் பண்ணாருன்னா போதும், அந்த கோடி க்ளோஸ் பண்ணிருக்கிற மசில் அப்படி கிழிச்சு விட்டாருன்னா போதும், கண்ணு தானா தெரியும். எது மூடி இருக்குது? கேட்ராக்ட். எப்படி என்னுடைய பார்வையை கேட்ராக்ட் மூடுகிறதோ அதை போலவே, இதே எக்ஸாம்பிள் சாஸ்திரம் கொடுக்குதுங்க, நான் கொடுக்குறது இது கூட சாஸ்திரம் தான் கொடுக்குது. எப்படி கண்ணை அந்த கேட்ராக்ட் போது மூடிக்குதோ, அது பிரகாசத்தை மூடிக்குதோ, அதே போல உன்னுடைய அஜ்ஞானம்ங்கிறது கேட்ராக்ட் மாதிரி உன்னுடைய ஞானத்தை, இறைவனை பற்றிய ஞானத்தை என்ன பண்ணிடுச்சது? மூடிருச்சு. அப்ப சாஸ்திரமும் குரு என்ன பண்றாங்க? கேட்ராக்ட் ஆபரேஷன். அவ்வளவுதான். டாக்டர், நீங்க கண் டாக்டர் போனீங்கன்னா அவரு கண்ணுக்கு ஒளி கொடுக்க முடியாது. அது கண்ணு ஆல்ரெடி என்னவா இருக்குது, அது கண்ணை பார்க்கிற சக்தி கண்ணுக்குள்ள இருக்கு. அந்த பார்க்கிற சக்தியை எந்த டாக்டரும் கொடுக்க முடியாது. ரிப்பேர் தான் பண்ணி விடுவாங்க. கேட்ராக்ட் வந்துருச்சா வெளியே ரிமூவ் பண்ணி விடுவாங்க. அதுதான் டாக்டரால் பண்ண முடியுமே தவிர கண்ணுக்குண்டான அந்த பார்க்கும் சக்தியை உலகத்தில் எந்த டாக்டராலும் கொடுக்க முடியாது. அது கொடுத்தவர் இறைவன். நமக்கு பார்க்கிற சக்தி கொடுத்ததாரு இறைவன். டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி. அதனாலதான் சொல்ல, இப்ப சாஸ்திரத்தோட வேலைன்னு நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனை வேற எங்காவது இருக்கு இறைவனை பிடிச்சி உங்க மண்டையில திறந்து போடுறதும் அல்ல, இது வரைக்கும் உள்ள வெளிப்படாத இறைவனை உங்களுக்கு புரிய வைக்கிறதும் அல்ல. ஒரே வேலை, உங்களை அந்த கேட்ராக்ட் ஆபரேஷன் தான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. நம்ம இறைவன் என் மனதில் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நான் அதை கவனிக்க தவறிவிட்டேன். அதற்கு காரணம் என்னிடம் இருக்கிற அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானத்தை விளக்குவதற்கு என்ன வேணும்? ஞானம். அவ்வளவுதான், வெரி சிம்பிள். அதுதான் இறை ஞானம். இறைவனை கொண்டாந்து கொடுக்கறது இல்ல. இறைவனை பற்றி அஜ்ஞானம் இருக்கிற இடத்துல அந்த அஜ்ஞானத்தை போக்கணும்னா, அஜ்ஞானம் அறியாமை இக்னோரன்ஸ் போகணும்னு என்னங்க வேணும்? நாலேஜ், இதை பற்றிய ஞானம். அதுதான் கொடுக்குது சாஸ்திரமும் குருவும். சுவானுபூதி. அடுத்தவடு ஏக்கமானாய, ஒரே இது சொல்லிட்டேன், ஒரே பிரமாணத்தை கொண்டது. என்ன பிரமாணம்? வேத பிரமாணம். சப்த பிரமாணத்தின் மூலியமாக மட்டும்தான் இறைவனை அறிய முடியும். நான் தியானம் பண்ணி இறைவனை அறிந்தேன், போதி மரத்துக்கடியில் உட்கார்ந்துட்டு இறைவனை அறிந்தேன், என்ன இந்த வேலையில இங்க நடக்காது. உட்கார்ந்து வேதத்தை குருமுகேன படித்து சிந்தித்து அறியக்கூடியவர் இறைவன். அடுத்து என்ன சொல்ல? சாந்தாய, அமைதியாக இருக்கு. அப்படின்னா அமைதி, சாந்தம்னா ஒரு அமைதி சொரூபம். பிரம்மஸ்வரூபம்ங்கிறது என்னது? அமைதி. ஏன் அமைதினா பூரணம், அது நிறைவானது. இறைவன்கிறவர் அவரிடம் ஒரு குறையும் கிடையாது. இப்ப ஏன் நமக்கு அமைதி இல்லாம கஷ்டப்படுறோம்? இதுல குறை, அதுல குறை, அப்படி குறை, இது இப்படி, இந்த குறையுள்ள மனதுதான் நம்ம அமைதியை கெடுக்கிறதே, புரியுதுங்களா? அப்போ அவரிடம் என்ன கிடையாது. இப்ப நமக்குள்ள குறை இருக்கிறதுனாலதான் நாம் அமைதி இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். இறைவனை பொறுத்த வரைக்கும் பூர்ணக, எங்கும் வியாபகம். நினைச்சு பாருங்க, இருக்கிற அனைத்தும் வியாபகம். காலத்தக தேசத்தக, காலத்துக்கு கட்டுடாதவள், தேசத்துக்கு எங்கேயும் அளவிடப்பட முடியாதவர், எங்கும் வியாபித்திருப்பவர். எதுக்கு அவர்கிட்ட இது குறை? குறையொன்றும் இல்லை கண்ணா. அதனாலதான் அவரு அமைதி சொரூபம், புரிஞ்சுக்கணும். அடுத்தது தேஜஸே. தேஜஸ்னா அந்த ஆத்ம தத்துவத்துக்கு ஒரு வேர்டு கொடுக்கிறாரு, பிரம்ம தத்துவத்துக்கு ஒரு வேர்டு கொடுக்கிறாரு, தேஜஸ். தேஜஸ் தான் தேஜஸேங்கும் போது அது சமஸ்கிருதத்துல கிராமர் பாயிண்ட் தேஜஸேங்கிறாங்க. தேஜஸ் அப்படின்னா பிரம்மத்துக்கு ஒரு இன்னொரு வார்த்தை தேஜஸ், அல்லது ஆத்ம தத்துவத்துக்கு இன்னொரு வார்த்தை, எல்லாம் ஒண்ணுதான் தேஜஸ். அந்த பிரம்ம தத்துவத்திற்கு அது ஏன் தேஜஸ்ங்கிறது நீங்க போக போக புரிஞ்சுக்கலாம். ஏன் தேஜஸ்னா என்ன, அது ஏன் பிரம்மத்துக்கு ஒரு தேஜஸ்ங்கிற பேருங்கிறது நம்ம மறுபடியும் பார்க்கலாம். இப்ப அந்த தேஜஸே என்ன சொல்லி முடிக்கிறாரு? நமகா, நமஸ்காரம். நமஸ்காரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பிசிக்கல் நமஸ்காரம் சொல்றோம். விழுந்து கும்பிடுறது, கையெடுத்து கும்பிடுறது, தலைக்கு மேல வச்சு கும்பிடுறது, இதெல்லாம் நமஸ்காரம். இவர் இங்க சொல்ற நமஸ்காரம் சரண்டரிங் த மைண்ட், புத்தியை சரணாகதி செய்தல். நான் என்ன பண்றேன்? இறைவா, பிரம்ம தத்துவமே, உன்னிடம் நான் என் புத்தியை சரணடைகிறேன். என் புத்தி, ஏன்னா சரணாகதிங்கிறது நமக்கான சரணாகதி தான். சரணாகதினா எதை சரண் பண்றது? ஒரு பூவை கொண்டு சமர்ப்பிக்கிறதா, ஒரு மாலையை போட்டு சமர்ப்பிக்கிறதா, ஒரு நைவேத்தியத்தை கொண்டு சமர்ப்பணம் பண்றதா? எதைனா எதை பண்ணி ஆகணும்? நீங்க இறைவனை பற்றிய ஞானத்தை பெற வேண்டும் என்றால் உங்களுடைய புத்தியை, இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய பிலாசபி அபவுட் திஸ் வேர்ல்டு, பிலாசபி அபவுட் த இறைவன், அபவுட் த பீப்புள் பத்தி என்னென்ன பிலாசபி தத்துவங்கள் நீங்க வச்சிருந்தீங்களோ
வேற எங்காவது படிச்சிருக்கலாம், அல்லது நீங்களே சிந்திச்சு சிலதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கலாம். அந்த பிலாசபி எல்லாம் முதல்ல கொண்டு எங்க வச்சிடணும்? இறைவனுடைய காலடியில் வைத்து விடுங்கள். எந்த விதமான அதுக்கு அப்பதான் என்ன ஆகும்? மைண்டு எந்த விதமான கன்ஃபியூஷன் இல்லாம ஓபன் பண்ணி வைக்கும் போது இறைவன் என்ன சொல்றாருன்னு கேட்கணும். அந்த ஸ்ரத்த வரணும்னா உங்க பிலாசபியை அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஓரமா வச்சிருங்க. தூக்கி போட முடியாது, தூக்கி போட வேண்டாம். நீங்க மனதை திறந்து வச்சு அந்த பிலாசபியில ஓரமா வைக்கிறதா சரணாகதி. புத்தியை சரணடைதல்னா கம்ப்ளீட் ஸ்ரத்தையுடன் வேதத்தை கேட்க தொடங்குதல் சரணாகதி. அவர் என்ன சொல்றாரு? கடைசி அதை முடிக்கிறார், நமகா நமஸ்காரம் அப்படின்னா என்னுடைய புத்தியை நான் உங்களிடம் சரணடைகிறேன். பிரம்மங்கிறது இறை தத்துவம், இறைவனிடம் சரணாகதி அப்படிங்கிறார். ஓகே, இப்ப இதோட என்னாச்சு? ஒரு ஸ்லோகம் நான் முடிஞ்சிருக்கோம். திருப்பி நான் வேர்டு மட்டும் சொல்றேன். திக்குனா திசைகளாலும், உங்களுக்கு அந்த ஜெராக்ஸ் கொடுத்துருப்பேன், அது இருக்கிற பிரகாரம் தான் இப்ப போச்சு கிளாஸ். திக்குனா திசைனா தேசம், இடம்னு எடுத்துக்கலாம். இடத்துக்கு அவர் கட்டுராதவர். காலம்னா 3 காலத்துக்கு அவர் கட்டுராதவர். அனவச்சின்னம்னா அளவிடப்பட முடியாதவர், எல்லையற்றவர். அடுத்தது அனந்தம்னா அனந்தம் எங்கும் வியாபித்திருத்தல், அவருக்கு ஒரு லிமிட் கிடையாது, எல்லையற்றவர் அப்படிங்கிறது அனந்த சொரூபம். அனந்தமேவ ஆனந்த சொரூபம்ங்கிறது பார்ப்போம். அது விளக்கங்களை போக போக நம்ம பார்க்கலாம். இப்பத்திக்கு என்ன புரிஞ்சா போதும்? அனந்தம்னா எல்லைக்கு உட்படாதவர், கேளத்துக்கு தேசத்தக காலத்தக அவரு எல்லைக்கு உட்படாதவர். அவரை போய் நம்ம ஒரு சரீரத்துக்குள்ள தேட முடியாது. ஒரு சரீரத்துக்குள் சிக்குண்டவர் இறைவன் அல்ல, மனதில் வெளிப்படுகிறார். ஆனா மனதுக்குள் சிக்குண்டவர் அல்ல. அதுதான் வேர்டு பாருங்க, மனதுக்குள் அவரே சிக்குண்டவர் அல்ல, எங்கும் வியாபித்திருப்பவர், மனதில் வெளிப்படுகிறார். அவ்வளவுதான். அதுக்காக உடனே இந்த மனதுக்குள்ள கிடைவது இவன், எனக்குள்ள ஒரு இவன், அவங்களுக்கு ஒரு இறைவன், அவங்களுக்கு ஒரு இறைவன், அப்படி அல்ல. எங்கும் வியாபித்திருப்பவர், எதற்கும் கட்டுப்படாதவர், மனதில் வெளிப்படுகிறார். அது என்ன நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்தது சுவானுபூதி. இறைவனை பற்றிய அறிவுங்கிறது பிரகாசப்படுத்துவதற்கு, இறைவனை பற்றிய ஞானம் ஏற்படுவதற்கு நம்மளுக்கு வெளியிலிருந்து என்ன ஒரு வெளிச்சம் தேவையில்லை, அது ஸ்வ பிரகாசக. அடுத்தது ஒரே பிரமாணம், அதான் ஃபர்ஸ்ட் எடுத்து நடத்தினேன். வேதமேவ பிரமாணம், சாஸ்திரமேவ பிரமாணம், உபனிஷத்துக்கள் ஏவ பிரமாணம். வேற எந்த பிரமாணம் இங்க வேலை செய்யாது. யூ கேனாட் வெரிஃபை வித் யோர் பிரமாணம். அடுத்தது சாந்தம், அமைதி. ஏன்னா எங்கும் வியாபித்திருப்பதனால் பூர்ணத்துவாத் சாந்த சொரூபம், குறையொன்றும் இல்லாததால் சாந்த சொரூபக இறைவன். அடுத்தது தேஜஸ்ங்கிறது பிரம்மனுக்கு உண்டான இன்னொரு பெயர். அப்படிப்பட்ட பிரம்மனே, உன்னிடம் நான் என் புத்தியை சரணாகதி செய்கிறேன். I am surrendering myself to your feet of Bhagavan. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.